அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃப்ரைடே நைட் உங்களுக்கு, ஃப்ரைடே மார்னிங் எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில என்னலாம் இருந்ததுன்னா, எல்லா வகையான ஸ்வீட்ஸும் இருந்தது. அண்ட் நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா சிப்ஸு, மைசூர் பாக், ஜிலேபி, ஜாங்கிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்ததுங்க. அப்புறம் நம்ம ஊர்ல இந்த கிடைக்கும் இல்லையா ஜூஸஸ் எல்லாம், அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி எல்லாம் வந்து ரெடி டூ ஈட் அந்த மாரி சப்பாத்தீஸ் வச்சிருந்தாங்க. புளியோதரை, பொங்கல், சொல்லவே வேண்டாம். அடுக்கிக்கிட்டே போலான்ற அளவுக்கு அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா, காச பார்த்த உடனே நான் திரும்பி வந்துட்டேங்க. ஏன்னா, நம்ம ஊர்ல இதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கியிருப்போம் இல்லையா? பட் ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்தியன் ஃபுட் இங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீ ஃபுட். ஸோ சீ ஃபுட் எல்லாமே ஃப்ரோசன் பண்ணி ஒரு மாரி லைக் அத பார்க்கவே ஆனா எனக்கு சாப்பிடணுன்ற ஆசையே போயிருச்சுங்க. ஏன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து மீன் கடையில போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டு பழகுன நமக்கு, இங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி, ஃப்ரோசன் பண்ணி வச்சிருக்க இந்த மீட் எல்லாம் பார்த்தா, கண்டிப்பா யாருக்குமே சாப்பிடணும்னு தோணாது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அண்ட் நம்ம ஊர் பாப்பா பிஸ்கெட் பார்த்தீங்களா? பார்லேஜி பிஸ்கெட் இதெல்லாம் நம்ம ஊர்ல அவ்ளோ சீப்பா கிடைக்கும். ஆனா, இங்க வந்து எல்லாமே காஸ்ட்லி தாங்க. இந்தியன் ஸ்டோர்ல வந்து எல்லாம் அவைலபிள்ங்க. ரைட் ஃப்ரம் கடுகுலேருந்து நம்ம ரோட்ல இருக்கிற பானிபூரி வரைக்கும் எல்லாம் அவைலபிள். பட் காசு தான் வேணும்.